நெல் கொள்வனவு செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தும் எந்தவிதமான நெல் கொள்வனவுகளும் எங்களுடைய மாவட்டத்திலே இதுவரை நடைபெறவில்லை. இருந்தபோதிலும் நாங்கள் திங்கட்கிழமை எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் நாங்கள் எங்களுடைய மாவட்ட அதிகார சபையின் ஊடாக கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தோம். இருந்தபோதிலும் அவர் சம்பந்தப்பட்டவர்களுடன் கதைத்து இப்போது எங்களுக்கு வருவதற்கு எங்களுக்கு ஒரு 15-20 நிமிடங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார்கள். வருகின்ற திங்கட்கிழமை எங்களுடைய நெல் கொள்வனவுகள் அனைத்து இடங்களிலும் ஆரம்பிக்கப்படுவதாக. இருந்தபோதிலும் இதே போன்றுதான் கடந்த வருடங்களும் எங்களுடைய மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் அரசாங்கத்துக்கு தெரியும், இங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கு தெரியும், இலங்கையிலே முதலாவதாக அறுவடை செய்யப்படுகின்ற மாவட்டமாக இருந்தபோதிலும் வருடம் இப்படியான எங்களுடைய இந்த நாட்டிலே இருக்கின்ற முதலாளி வர்க்கத்துக்கு இடங்கொடுக்கின்ற ஒரு வகையாக இந்த மாவட்டத்திலே அறுவடை முடிந்த பிறகுதான் எங்களுடைய நெல் களஞ்சிய சாலைகள் அனைத்தும் பேனர் போடப்பட்டு நெல் கொள்வனவு நடைபெறுவது வழக்கம். ஆகவே இந்த வருடமாவது நாங்கள் கடந்த கால படிப்பினைகளை வைத்து எங்களுடைய அரசாங்கத்துக்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த விவசாய அமைச்சருக்கும் வேண்டுகோளை விடுக்கின்றோம். பெருவெள்ளம் புயல் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்களுக்கான நஷ்டஈடு பெரும்பாலானவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் எங்களுடைய விவசாயிகள் இந்த நெல்லை தகுந்த முறையிலே கொள்வனவு செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கம் முந்தைய அரசாங்கத்தை விட தற்போது நெல்லுக்கான நிர்ணய விலையினை முந்தி அறிவித்ததற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இருந்தாலும் நெல்லுக்கான நிர்ணய விலையினை அறிவிப்பதோடு மாத்திரம் நின்றுவிடாது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நெல் சந்தைப்படுத்தல் சபையினை திறந்து அதன் மூலம் நெல்லினை கொள்வனவு செய்யாவிட்டால் இடைத்தரகர்கள் தற்போது இன்றைய நிலையில் 5500 ரூபா அந்த விலைக்குள் நெல்லினை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் ஏற்கனவே எங்களோட மாவட்டத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 15 மூட தான் சராசரியாக விளைவு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என நினைக்கின்றேன். அவ்வாறு இருக்கையில் இடைத்தரகர்களுக்கு இந்த வாய்ப்பினை அல்லது எங்களை சுரன்ற அந்த வாய்ப்பினை வழங்காமல் உடனடியாக நெல் சந்தைப்படுத்தல் சபையினை திறக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு உடனடியாக சந்தைப்படுத்தல் சபையை ஆயத்தமாக்கி விவசாயிகளின் நெல்லை கொள்வனவு செய்யுமாறு வினயமாக கேட்டுக்கொள்வதுடன் தற்பொழுது இந்த அறாவிலைக்கு கொடுக்கப்படுகின்ற நெல்லின் விலையால் விவசாயிகள் பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக யானை தாக்கம், வெள்ளம் இவர்களுக்குள் அடிபட்டு மீதியாக வருகின்ற நெல்லை கூட நல்ல விலைக்கு விற்றுக்கொள்ள இயலாத ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதனை மிகவும் மனவேதனையுடனும் அறிய தருகிறேன்.